வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தல் வாக்காளர்கள் தொடர்பாக தற்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. மிக அண்மையிலே இலங்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்றது, எல்லோருக்கும் தெரியும். இந்த தேர்தலில் குறிப்பாக வடக்கின் யாழ்ப்பாணத்திலே குறித்த ஒரு கட்சியினுடைய வேட்பாளர்கள் தாங்கள் வெற்றி பெறுவதற்காக வாக்காளர்களுக்கு சாராயம் உட்பட பணத்தையும் வழங்கியதாக அதில் செய்திகள் வெளியாகி இருந்தன. குறிப்பாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயங்கள் தொடர்பாக இப்படி நடக்கிறதா? ஏனெனில் நாங்கள் பார்த்தோம், தமிழ்நாட்டில் தான் இப்படி நடக்கிறது, சாராயம் கொடுக்கிறது, ஆட்களை ஏற்றி கொண்டு வாரது என்கின்ற விஷயங்கள் இருக்கின்றன. இவ்வாறு யாழ்ப்பாணத்திலும் நடக்கிறதா என்பது தொடர்பான எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அரசியல் ஆர்வலர் வேதநாயகம் தவேந்திரன் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் தவேந்திரன். வணக்கம் என்எஸ் அவர்களே மற்றும் எங்களுடைய யூடியூப் இணையதள வாசகர்களே, நன்றி. உண்மையில இவ்வாறு உண்மையில எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஏனென்றா நான் அங்க இருக்கும் பொழுது, நான் 98 இங்க வந்துட்டேன். அங்க இருக்கும் பொழுது இவ்வாறு கேள்விப்படவே இல்லை. அப்படியான ஒரு அரசியல் கலாச்சாரமே இல்லை. ஆனால் தற்பொழுது இவ்வாறான ஒரு அரசியல் கலாச்சாரம் வந்திருக்கிறதா? உங்களுடைய கேள்வி இயல்பான கேள்வி. என்னுடைய அனுபவத்திலிருந்து தொடங்குவோமே. சொல்லுங்க. நான் கடந்த 2020 மார்ச் மாதம் வேட்புமனு தாக்கல் செய்து கோவிட் காரணமாக தாமதித்து ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒரு வேட்பாளராக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இணைந்த நிர்வாக மாவட்டத்தில் நின்றிருந்தேன். அப்பொழுது இந்த நகர பிரதேசங்களில் இந்த பிரச்சனை இல்லை. சில கிராம பிரதேசங்களில் கசிப்புக்கும் சாராயத்துக்கும் அடிமைப்பட்டவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது என்னுடைய கட்சி எனக்குரிய ஆதரவு வாக்கு வங்கியை விரிவாக்கும் நோக்குடன் சில இடங்களில் சொன்னார்கள், முதல் நாள் நல்ல கசிப்பு குடித்து விட்டால் அந்த வெறியோடையவே விடிய காலம் 7 மணிக்கு உங்களுக்கு வாக்கு போடுவார்கள். அப்ப கசிப்புக்கு செலவழிக்கணும், இல்லை சாராயத்துக்கு செலவழிக்கணும் என்று சொல்லி சில அன்பர்கள் அப்படித்தான் இவர்கள் வாக்களிக்கின்ற முறைமை இருக்கின்றது, அது உங்களுக்கு வாக்கை பெற்றுத்தரும் என்று என்னுடன் கதைத்தார்கள். 2020 ஆகஸ்ட் என்றால் ஜூலை மாத கதையா. இப்ப நான் சொன்னேன், இப்படியாக ஒரு தேர்தலில் வென்று பதவி கிடைப்பது எனக்கு தேவையில்லை. அடுத்த எத்தனை பேருக்கு கசிப்பை கொண்டு கொடுக்கிறது? இல்ல, அந்த கிராமத்துல ஒரு 1000 வாக்காளர் இருந்தால் அதுல ஒரு 400-500 வாக்காளர்கள் ஆண்கள் குடிக்க அடிமையானவர்கள் இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று சொன்னார். இந்த இடத்தில் நான் ஒன்றை ஞாபகப்படுத்தினேன். அந்த தேர்தலில் நான் என்னுடைய சொந்த பணத்தில் 4 லட்சம் ரூபாய் செலவழித்து இந்த கோவிட் நிவாரணம், அதாவது கூலி தொழிலாளர்கள் வேலைக்கு போக முடியாமல் முடக்கப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் பரவலாக நான் 50-25 குடும்பம் என்று மிக வறிய குடும்பங்களை தெரிவு செய்து தலா 3000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொருட்களை வழங்கியிருந்தேன். அதை கூட நான் என்னுடைய சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக்கிலோ வாட்ஸ்அப் வைபர் குழுக்களிலேயோ பதியவில்லை. காரணம், நான் ஒரு சமூக சேவை உத்தியோகத்தராக இருந்துவிட்டு தேர்தலுக்கு வந்த நான் ஏழையின் பசியை காட்டி வாக்கு சேகரிக்க கூடாது என்ற என்னுடைய சுய தர்மம் அறம் காரணமாக நான் அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு விநியோகித்த பொருட்களில் கூட ஒருவருடைய பொருளை கூட காட்டி நான் விளம்பரம் செய்யவில்லை. அப்பொழுது சொன்னார்கள், இது அரசியல் என்று வந்துவிட்டால் இது இப்படி செய்ய வேண்டும், நீங்கள் அரசியலுக்கு பொருத்தமில்லாதவர் என்று சொன்னார்கள். நான் அப்படி இருந்து விட்டு போகட்டும், என்னுடைய மனச்சாட்சி கொள்கையை மீறி தேர்தலில் வெல்ல என்னால் முடியவில்லை. அதனால் தால் போல் இருக்கின்றது. வெறும் 6000 வாக்குகளுடன் சுருண்டு விட்டேன். 10, 15,000, 20, 25,000 என்று பாய்ந்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்கள் சாராயம் ஊத்தித்தான் பாய்ந்தவர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. நான் என்னுடைய கோட்பாட்டை விட்டு கொடுக்காதனால் அப்படி இருக்கலாம். மற்றது, நான் சொல்லுகின்ற ஒரு பழமொழி, நெருப்பில்லாமல் புகை வராது. ஆகவே நான் என்னுடைய முகநூல் பதிவிலும் 2 பிரதேச சபைகள் வட்டாரங்களில் இப்படி நடந்தது என்று சொல்லி பதிவு செய்வதில்லேன். அது அமைச்சரனுடைய பதிவுக்கு துணை நிற்கின்றது என்ற பொருள்பட இப்படி எழுதக்கூடாது என்று சில பேர் தனிப்பட கேட்டார்கள். நான் சொன்னேன், இப்ப நான் அமைச்சருக்கு ஆதரவாக வரவில்லை, பட் யதார்த்தம் இப்படி இனிமேல் செய்யாதீர்கள், இப்படி செய்கின்ற வேட்பாளர்களை நிராகரியுங்கள் என்ற மறைமுக செய்தியை சொல்லியுள்ளேன். இப்ப இவ்வளவு செலவழிக்கிற வேட்பாளர்கள், உள்ளூராட்சி சபை தேர்தல் எடுத்துக்கொள்வோமே, இவ்வளவு செலவழிக்கிற வேட்பாளர்கள் அதனை எவ்வாறு திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு விஷயம் இருக்குத்தானே. ஏன்னா இப்ப என்பிபி அரசாங்கம் சொல்கிறது, எல்லாவற்றிற்கும் கணக்கு காட்ட வேண்டும், இல்லாட்டில் அவர்கள்
ஊழல் விஷயத்துல வந்து மிக இறுக்கமாக இருப்பார்கள். ஆகவே வந்து இப்படி செலவழிக்கிற வேட்பாளர்களுடைய பிரதிபலனை எப்படி அவர்கள் எடுக்க யோசிக்கிறார்கள்? முந்தியன்னா நாங்க நினைக்கலாம், ஓகே, இப்ப கோட்டாபய, மஹிந்த ராஜபக்ஷ, மற்ற எல்லா அரசாங்கங்கள்லையும் ஊழல் மலிந்து காணப்பட்டது எங்களுக்கு கண்கூடா தெரியுது. ஆனா இப்ப என்பிபி அரசாங்கம் வந்த பிறகு இப்படி எப்படி செய்யலாம்? இதை எப்படி யோசிக்கிறார்கள் அவர்கள்? ஆமா, இப்பொழுது என்னென்றால் அந்த ஒரு வேட்பாளர் தான் வெற்றி பெறுவதற்கு செலவழிக்கின்ற பணத்தை போல பல மடங்கு முறைகேடாக உழைத்து அவர்கள் தண்டிக்கப்படாமல் தப்பி போகின்ற ஒரு கலாச்சாரம் மிக நீண்ட காலமாக தொடர்ந்தது. அந்த கலாச்சாரத்தை வேண்டாம் என மறுதலித்து நின்ற ஒரு புதிய தலைமுறையின் விரைவாக என்பிபியை தெரிவு செய்ததாக பரவலாக சமூக ஆர்வலர்கள் ஆய்வாளர்களால் கூறப்படுகின்றது. அந்த வகையில் இந்த வேட்பாளர்களுடைய செயற்பாடுகள் தவறானது, தண்டிக்கப்பட வேண்டியது. அடுத்ததாக தேர்தல் நேரத்தில் இவர்கள் இவ்வாறு நடந்து கொண்ட கொண்ட பின்பு வென்ற பின்பாக தங்களுடைய கிராமிய அபிவிருத்திக்கு வருகின்ற வேலை திட்டங்களில் ஒப்பந்தக்காரர்களாக புகுந்து அல்லது ஏதோ ஒரு வழியில் புகுந்து முறைகேடாக மோசடியாக பணம் உழைக்க முற்படலாம். அதை விட இன்னும் ஒரு விடயம் இருக்கின்ற யாழ்ப்பாணத்தை பார்த்தால் வெளிநாட்டு காசு என்பது இங்கு ஒரு என்னென்று சொல்றது, ஹெலோ என்றால் கிலோ கணக்கில் காசு வரும் என்று சொல்லுவார்கள். அப்படியான ஒரு பண்பாட்டின் வழிவந்த ஒரு பண்பாடு என்று சொல்வதை விட வெளிநாட்டு காசை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு தலைமுறை இருக்கின்றது. அவர்கள் வெளிநாட்டில் தலா 1,00,000 ரூபாய், சரி அக்கா கேட்கிறா, சரி அத்தான் கேட்குது, அண்ணா கேட்குது, சரி நெடுகவா எலெக்ஷன் வரப்போகுது, ஒரு 50,000 அனுப்புவோம், 1,00,000 அனுப்புவோம். அவ்வாறு வந்த காசுகளும் ஒரு வாக்காளரை எவ்வாறு வளைக்கலாம் என்ற நோக்குடன் செலவழிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரதேசத்தில் ஒரு பெண் வேட்பாளருக்கு நிறைய வெளிநாட்டு வசதிகள் தொடர்புகள் இருக்கின்றது. அவர் தனது வெற்றிக்காக பணம் கொடுத்ததாகவும், சாராயம் கொடுத்ததாகவும், வாகனங்களில் ஏற்றி இறக்கியதாகவும், பிரியாணி சாப்பாடு கொடுத்ததாகவும் தோல்வியடைந்த வேட்பாளர், அந்த வேட்பாளரும் கொடுத்தும் ஒரு விளிம்பில் தோல்வியடைந்து விட்டார். தோல்வியடைந்த ஏனைய வேட்பாளர்கள் எனக்கு சொன்னார்கள், இப்படி எல்லாம் செய்து அவர்களை காசு வெள்ளமாக பாய்கின்றது, எங்களுக்கு வெள்ளமாக பாய்வ முடியவில்லை. அதே நேரம் எங்களுடைய சாவகச்சேரி பிரதேச சபையின் கைதடி தெற்கு வட்டாரத்தில் சிவபாதம் என்னும் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். அவர் சங்கு கூட்டணி, அதாவது சித்தார்த்தன், சசிகலா, ரவிராஜ் அவர்களுடைய கூட்டணி சார்பில் வெற்றி பெற்றவர். நான் அவரை அச்சொட்டாக பெயர் சொல்லி இங்கு சொல்ல முற்படுவதன் காரணம் என்னவென்றால், இந்த சிவபாதம் என்பவர் என்னுடைய வீட்டிலிருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரத்தில் அவருடைய வீடு, அமோக வெற்றி பெற்றார். அவரிடம் கைத்தொலைபேசி இல்லை, மோட்டார் சைக்கிள் இல்லை, ஒரு சைக்கிள் தான் திரிவார். அந்த ஊரில் என்ன பிரச்சனை, ஒரு சித்த வீடு ஒரு இதென்றாலும் ஓடிப்போய் தான் உதவி செய்வார். கோயிலில் திருவிழா நடந்து கொண்டிருக்கும், அன்னதானத்திற்கு சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள், சாப்பிடுவதற்கு இலை காணாது, ஓடி சென்று வாழைத்தோட்டத்தில் வெட்டி கொண்டு இலை போடுவார். இவர்தான் ஒரு உண்மையான சமூக செயற்பாட்டாளர், மக்கள் பிரதிநிதியாக இந்த ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்திலும் இலங்கையிலும் எனக்கு தற்போதைய தேர்தலில் தெரிகின்றார். திரு சிவபாதம் கைதடியில் சங்கு கட்சி சார்பில் வெற்றி பெற்றது போல ஏனைய கட்சிகளும் இது போன்ற அடிமட்ட மக்கள் தொண்டனை தெரிவு செய்ய வேண்டும் என இந்த இடத்தில் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கிறேன். உண்மைதான் நீங்க சொல்ற சரி. இப்ப சமூக சேவை செய்யறவர், இப்ப நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் யார் நல்லவர்கள் என்கின்ற ஒரு தேட வேண்டியா இருக்குது இப்ப உள்ள சூழ்நிலையில. இப்ப தமிழகத்தை பொறுத்தளவிலையும் காமராஜர் கக்கன சொல்கின்றார்களே தவிர அதுக்கு பிறகு உடைந்து யார சுட்டி காட்டுறது என்று, யார் நேர்மையானவர், யார் ஊழல் இல்லாதவர், திருமங்கலம் ஃபார்முலா என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அழகிரி செய்த அந்த பணப்பட்டுவாடா இன்னும் பேசப்பட்டு வருகிறது. அதுக்கு பிறகு வேற விஷயங்கள் இருக்குன்னு அது ஒரு பக்கம் இருக்க. சரி, இப்ப மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா பெறாதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஏனென்றா நாமல் ராஜபக்ஷ குறிப்பிடுகின்றார், என்பிபி மாகாண சபை தேர்தலுக்கு துணிந்து இப்பொழுது போக மாட்டாது என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே இப்ப மாகாண சபை தேர்தல் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அவங்களோட அனுபவத்துல நீங்கள் எப்படி சொல்றீங்க? இப்ப 2026 மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்ப மாகாண சபை தேர்தல் நடத்தாட்டி இப்ப ஜிஎஸ்பி பிளஸ் போன்றவர்கள், IMF போன்றவர்கள் நெருக்கடி கொடுப்பார்கள் இலங்கைக்கு. ஆகவே மாகாண சபை தேர்தல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? ஆமா, மாகாண சபை தேர்தல் நிச்சயமா நடக்கும். அதுக்கு 2 விடயங்களை கூறலாம். ஒன்று எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் சென்ற பொழுது ஒரு என்னன்னு சொல்ற ஒரு அழுத்தமான துணியில்
மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு கட்டளை மாதிரி கூறி சென்றார். அவருடைய நிர்வாகம், அவருடைய ஆற்றல் ஆளுமைகளினுடைய பாணியை நீங்கள் அறிவீர்கள். அது ஒரு காரணம். அடுத்ததாக இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வட்டார ராஜாக்கள் ராணிக்களினுடைய செல்வாக்கில் தானே இந்த தேர்தல் முடிவுகள் இருந்தது. என்பிபி பாராளுமன்ற தேர்தலில் 3 ஆசனங்களை 159 ஆக்கி ஒரு பெரும் பாய்ச்சல் பாய்ந்தார்களே. அந்த வகையில் அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவு சொரியலாகவும் மற்ற இந்த ஜெர்மன் முறையில் அமைந்த இந்த கலப்பு தேர்தலில் தோல்வியுற்றவர்களுக்கு வீராசார ஆசனங்கள் கூட கிடைப்பதற்குரியதாக இந்த டிசைன் இருக்கின்றது. இதில் நான் அடிக்கடி சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த கட்சிகள் ஒரு நன்கு படித்தவர்களையும் அரசியலமைப்பை வாசிக்கக்கூடியவர்களையும் பெரிதாக வைத்திருக்கவில்லை. கண்ணை மூடிக்கொண்டு இந்த உள்ளூராட்சி தேர்தல் 2017 ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற பொழுது கண்ணை மூடிக்கொண்டு கையை வைத்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் முறையை படித்து பார்க்கவில்லை என்று நான் படியாக சொல்வேன். அது உண்மை. ஆகவே இந்த ஒரு தேர்தல் முறையில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்களை வைத்து என்பிபி முற்றா தோற்றா சக்தி என்று இல்லையே. அவர்கள் ஒரு அதிகாரம் மிக்க ஒரு சக்தியாக 9 மாகாணங்களில் இருக்கின்றார்கள். அதை விட எங்களுடைய யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு 88,000 வாக்குகளும் இவர்களுக்கு 56,000 வாக்குகளும் கிடைத்துள்ளது. மற்றது நிறைய வேட்பாளர்கள் என்ற பெயர்வில் தோல்வியடைந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது கட்சி உறுப்பினர்களாகிவிட்டார்கள். அவர்கள் அந்த அனுபவங்களை பகிர்ந்து நான் ஒரு விடயத்தை பார்க்கின்றேன். அவர்கள் எவ்வாறு தங்களுடைய செல்வாக்கை வளர்ப்பது என்பதை பாய்ந்து வேலை செய்கின்றார்கள். அந்த பாய்ந்து வேலை செய்கின்ற ஒரு இளையோர் படையணி ஆர்வலர்கள் சமூக ரீதியில் பாதிக்கப்பட்டவர்களை உள்வாங்கி அவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பது. குறிப்பாக ஒரு வடக்கில் ஒரு பாடசாலையினுடைய கல்லூரி முதல்வர் இதுவரையும் ஒரு உயர் சாதி மேட்டுக்குடியைச் சேர்ந்தவர்கள் தான் அங்கு இருக்கலாம் என்ற ஒரு வரையறை இருந்தது. ஆனால் அண்மை காலத்தில் அதற்கு நேர்முக பரீட்சை நடந்த பொழுது சமூக ரீதியில் பிற்படுத்தப்பட்ட ஒருவர் தகுதியானவர், அவர் தான் அதிக புள்ளி, யாரும் தடுக்க முடியவில்லை. அவர் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதற்கு ஒரு 8 வருடங்களுக்கு முன்பு அதே பிரதேசத்தில் ஒரு பெண்களுடைய உயர்தர கல்லூரி, அங்கு ஒரு தகுதியான ஒரு சமூக ரீதியில் பிற்படுத்தப்பட்ட ஒரு அதிபர் தேர்வு செய்யப்பட்ட பொழுதும் திட்டமிட்டு தடை செய்யப்பட்டு அவர் யாழ்ப்பாண மாவட்ட மேல் நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போய் உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போய் வெறும் 40 நாள்கள் அதிபராக இருந்த வரலாறு எல்லாம் இங்கு உள்ளது. எனக்கு தெரியும். நான் அது நியூஸ் போட்டேன். நான் உடுப்பட்டியில நடந்த விஷயம். எஸ், உடுப்பட்டி மகளிர் கல்லூரி. எஸ், சரியாக சொல்லுகிறேன். நவமணி சந்திரசேகரம். அப்ப அந்த வகையில அப்படியான தடைகள் எல்லாம் இல்லாமல் இயல்பாக இங்கு நடக்கின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கின்ற பொழுது சமூக ரீதியாக திரட்சியை ஆகின்ற ஒரு கூட்டம் அந்த பக்கம் என்பிபி பக்கம் போவதற்குரிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கின்ற. அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஓஹோ, இப்படியான மாற்றங்கள் இந்த அரசாங்கத்தில் தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் நேற்று ஒரு கோயில் தேர் திருவிழாவில் பங்கு பெற்றிருந்தேன். பகிரங்கமாக கதைத்தார்கள், இப்படியான அரசாங்கத்தை நாங்கள் ஆதரிப்போம், சரி அடுத்த தேர்தலில் நாங்கள் இன்னும் வாய்ப்பு கொடுப்போம் என்று. நான் என்பிபி சார்பாக சொல்லவில்லை, சமூக யதார்த்தத்தை சொல்ல வருகிறேன். இப்ப என்னன்னா, இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவுல ஒழுக்கமான சமூகம், ஒழுக்கமான தமிழர்கள், படிப்பறிவுள்ள தமிழர்கள் என்றெல்லாம் பேர் போன அந்த யாழ்ப்பாண சமூகம் இப்பொழுது இவ்வாறான ஒரு மாற்று நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதா? என்ன நிலைமை இது? என்ன நடக்குது? இல்ல, என்னண்டா யாழ்ப்பாணத்துல நான் 2020 ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட பொழுது இந்த சாராயம் பார்த்த கலாச்சாரம் சந்திக்கு வராத சங்கதியாக இருந்தது. நான் சொன்னேன், என்னை சில கிராமங்களில் கேட்டார்கள், இங்கு ஊத்தினால் வாக்களிப்பார்கள் என்று. நான் கோவிட் நிவாரண பொருளையே படம் எடுத்து போடாத நான் சாராயம் ஊத்த போக மாட்டேன் தானே. இது சந்திக்கு வராத சங்கதியாக இருந்தது. இப்பொழுது இந்த வட்டார முறையில் ஏட்டிக்கு போட்டி, ஒரு வட்டாரத்தில், ஒரு நகரசபை வட்டாரத்தில், ஒரு வட்டாரத்தில் 166 பேர் தான் வட்டார வாக்காளர்கள். 36 பேருடைய வாக்கை பெற்றவர் அந்த நகரசபை உறுப்பினர். அப்ப அதுக்கு கூட எட்டிக்கு போட்டியாக அது சாராயத்துக்கு பேர் போன ஒரு பிரதேசம். எட்டிக்கு போட்டியாக சாராயம் ஊற்றி, அதாவது வாக்காளனை என்னென்னென்று கவரலாமோ அந்தந்த வழிகளை எல்லாம் கண்களை கசக்கி கொண்டு செய்துள்ளார்கள். துரதிர்ஷ்டவசமாக என்ன நடந்தது என்றால், 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது, நேற்று 11ஆம் தேதி. இது சரியான புலனாய்வு வலையமைப்புக்குனூடாக போய் என்பிபி கட்சியினுடைய உயர்மட்டத்திற்கு போய் பிமல் ரட்நாயக்காவுக்களால் வெளிப்படுத்தப்பட்டது நேற்றாகத்தான் இருக்க வேண்டும். நேற்று அல்லவா? அப்ப அந்த 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 நெட்வொர்க்குகளால ஃபில்டர் பண்ணப்பட்டு சரியான செய்தியா என்று உறுதிப்படுத்தப்பட்டு
வெளியாகினது நேற்று. ஆனால் எனக்கு அந்த தேர்தல் நடந்த அடுத்தடுத்த நாளே நிறைய பேர் சொன்னார்கள், இப்படி செய்தார்கள், அப்படி சாராயம் கொடுத்தார்கள், இப்படி காசை கொடுத்தார்கள், குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்தார்கள், தனிநபருக்கு 1000 கொடுத்தார்கள் என்று. இதெல்லாம் காசு மெத்தின கூட்டம் ஒழிய இவர்கள் உழைக்க இல்லாத அங்கு போய் இந்த படித்த கூட்டம் அபிவிருத்தி திட்டங்களில் பார்த்து கொண்டிருக்கும். அதே நேரம் வெண்ணி பிரதேசத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப கட்சி தலைவர்களை இப்ப போதைப் பொருள் பாவனை அதிகரித்திருக்கிறது, கேரள கஞ்சா வந்து கொண்டிருக்கிறது, மற்றது என்ன அந்த பவுடருக்கு ஏதோ பேர் ஐஸ் போதைப் பொருள் வந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த சூழ்நிலையில கட்சி தலைவர்களே இது போன்ற செயல்களை செய்யும் பொழுது கட்சி என்ன செய்யுது? வேட்பாளர் தெரிவில் இவர்களை தவிர்க்க முடியாதா? என்ன செய்யுது? இது இப்படியே போய்கொண்டிருக்க போதா? இந்த கட்சி ஒரு பெரிய ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்சி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்துல 17 சபைகள் என்று சொல்லி இருக்கின்றன. 17 சபைகளுக்கும் எத்தனையோ வட்டாரங்களுக்கும் அவ்வளவுத்தையும் ஒருவருடைய ஒழுக்கம் அப்படி, அவருடைய தனிப்பட்ட நடத்தை அப்படி என்று ஃபில்டர் பண்ணி, அதாவது வடிகட்டி செய்ய இயலாது. மிக குறுகிய காலம். நான் அண்மையில் நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்கின்றீர்கள். இப்பவே மாகாண சபை தேர்தலுக்கு தயாராகுங்கள், எந்தெந்த மாவட்டத்துக்கு எத்தனை உறுப்பினர், வேட்புமனு எத்தனை வேட்பாளர்களை நியமிப்பது என்றெல்லாம் போட்டிருந்தேன். அப்பொழுது ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஒரு செம்மறி கூட்டம் மாதிரி எல்லாம் காதுல அது கடைசி நேரம் ஓடி திரிவார்கள். ஓடி திரியும் பொழுது குடித்தவனா குடிக்காதவனா, நல்லவனா நடித்தவனா நடிக்காதவனா, படித்தவனா படிக்காதவனா, இந்த சிவபாதம் போன்றவர்களை இப்பொழுதிருந்தே ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். எடுத்தால் கட்சிகள் திறம்பட இயங்கும். இவர்கள் அப்படி அல்ல. ஒரு தீயணைப்பு படை போல் தான் கட்சி நடத்துகின்றார்கள். தீயணைப்பு படை என்ன செய்யும்? நெருப்பு பிடிக்கிற இடத்தை டக்குண்டு தண்ணியை தெளித்து ஊற்றி அணைத்து விட்டு, அந்த தீயணைப்பு படை கட்சி நிர்வாகத்தை விட்டு ஒரு ஒரு சமாதான கால படை போல எப்பொழுதும் தயாரான நிலையில் மெல்ல மெல்ல நகர்ந்து போனால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். அதற்குரிய தூர நோக்கு, திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல் இவர்களிடம் இல்லை. ஏதோ அந்தந்த நேரத்து பிரச்சனையை தீர்த்து விட்டு போனால் போதும் போல கட்சி நடத்துகின்றார்கள். இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஆட்சி அமைப்பது யார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்ப தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்றதுக்கு பல நிபந்தனைகளை முன்வைக்கின்றார்கள். இப்ப என்னன்னா, கொழும்பு மாநகர சபையிலே பெரிய பிரச்சனை, என்பிபி யாரோட கூட்டு சேர வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இப்ப யாழ்ப்பாணம் மாநகர சபை நிலவரம் என்ன? யார் யாரோட கூட்டு சேர்கிறது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நிலைமாங்க? இல்ல, இங்க இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் ஆசனங்கள் கூடுதலாக கிடைத்திருக்கின்றது. அடுத்ததாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், என்பிபி போன்றவை கிடைத்திருக்கின்றது. ஆனால் நான் நேற்று சொன்னேன், ஒரு கோயில் தேர் திருவிழாவில் பங்கு கொண்டவளு நிறைய பேருடன் கதைக்க கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்கள் அங்கு நேரங்களை செலவிட்டேன். பிறகு பச்சை சாத்துதல் என்னதானம் என்று. அப்பொழுது கதைத்த பொழுது சொன்னார்கள், ஒவ்வொரு கட்சிகளிலும் வென்றவர்களும் நின்றார்கள் அந்த திருவிழாக்களில். அப்பொழுது ஒரு கட்சி, தமிழ் தேசியத்தை தீவிரமாக கதைக்கின்ற ஒரு கட்சி இந்த வெற்றி பெற்ற உறுப்பினர் சொன்னார், தங்களோட கட்சி கூட்டத்தில் சொன்னது, இபிடிபியும் என்பிபியும் தீண்டத்தகாத கட்சிகள், இவர்களை தவிர்த்துத்தான் நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று. அப்பொழுது தாங்கள் சில பேர் கேட்டதாம், நாங்கள் இன்னென்ன கட்சிகள் கூடாது, அவர்களுக்கு எதிராக வாக்களியுங்கள் என்று சொல்லி நாங்கள் மக்களிடம் வாக்கு கேட்டு மக்கள் வாக்களித்து விட்டார்கள். நீங்கள் அந்த கட்சிகளை இப்பொழுது ஆட்சி அமைப்பதற்கு பங்காளிகளாக வைத்துக் கொண்டு இபிடிபியும் என்பிபியும் தீண்டத்தகாத கட்சிகள் என்று சொன்னால், நாங்கள் எதை கூடாது என்று சொல்லி மக்களிடம் சொல்லி வாக்களித்தோமோ அந்த கட்சியில நீங்கள் அரசமைப்பது உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி அமைப்பதற்கு தெரிவு செய்யும் பொழுது அடுத்த முறை தேர்தலில் நாங்கள் மக்களுக்கிடம் என்னென்று செல்வது, அடுத்த முறை தேர்தலை விட இப்பொழுது வெற்றிய பின்பு கட்சி பணிகள், அபிவிருத்தி பணிகளுக்காக மக்களிடம் என்னவென்று செல்வது என்று சொல்லி தாங்கள் கேள்வி கேட்க அதற்கு ஒரு மயக்கம், குழப்பமான பதிலை அளித்தது என்று சொன்னார்கள். என்னவென்றால் அந்த அரசியல் சாணக்கியம், அதாவது என்ன செய்திருக்கணும், அந்த கட்சியை குறை கூறுவதை விட எங்களுடைய கட்சியினுடைய நல்ல பக்கங்களை சொல்லி கொண்டு கேட்டிருக்கணும். நல்ல பக்கங்களை சொல்லி கேட்டால் சனம் வாக்கு போடுவதற்கு நிலைமை இல்லை. ஆகவே இது ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஆரம்பத்தில் இந்த ரோசம் எல்லாம் பாராட்டுவார்கள். எத்தனாம் தேதிக்குள்ள இந்த மாநகர சபை விஷயங்கள் எல்லாம் முடிக்கணும்? 2ஆம் தேதி, வார 2ஆம் தேதி, அதாவது ஜூன் 2ஆம் தேதிக்குள்ள ஆட்சி அமைக்க முடிக்கணும். இயல்பாக இவியல் ஆட்சி அமைக்காட்டிக்கு உள்ளூராட்சி ஆணையாளர்கள் தலைமையில் ஒவ்வொரு சபையாக கூட்டம் நடந்து தெரிவு செய்யப்படுவார்கள். இதுதான் முறை. ஆனா இயல்புக்கு வந்து விடுவார்கள் இப்ப இவர்கள்? இல்ல, இவர்கள் ஆரம்பத்துல இப்பதானே கட்சி ரோசம் பாராட்டி போட்டு ஆட்சி அமைச்சவியல், அப்ப அந்த கட்சி கூடாது என்ற கட்சியை விலத்தி போட்டு கொஞ்ச நல்ல ரகசியமா
சேருவார்கள், அல்லது கட்சிக்கு பணத்தை கொடுத்து உடைத்து எடுப்பார்கள், அல்லது அந்தன்று தேர்தலில் அந்தன்று வரும்போது அவர்களை வேட்பு என்ன சொல்றது, வாக்களிக்கும் தினத்தன்று சுயநம் காரணமா வீட்டை நிற்க செய்வார்கள். இந்த அங்கேயன் ராமநாதன் தன்னுடைய தகப்பன் ராமநாதனை கரவட்டி பிரதேச சபை தலைவராக ஆக்குவதற்காக 2018 தேர்தலில் போட்ட கூத்து ஒரு மிக சுவாரஸ்யமான கூத்து. இப்படி பல கூத்துக்கள் இங்கு இருக்கின்றது. மிக நன்றி தவேந்திரன். பல முக்கியமான விஷயங்களை இன்று நாம் பேசினோம். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம்.